மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன பகுதியில் குழந்தையோட பர்சனாலிட்டி பற்றி பார்த்தோம். குழந்தைங்கள நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால குழந்தைங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காமிக்கிற ஹவர்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள். ஸோ டிவி டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நாளில் வந்து அந்த குழந்தை முக்கால்வாசி டைம் ஒரு 8 hours இல்லை 4-5 hours இந்த குழந்தை டிவி தான் பார்ப்பாங்க, இல்லை ஃபோன் தான் கொடுப்பாங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃபேமிலியாக உட்காந்து இதை நீங்கள் பேசணும். என்னென்னா, முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வெளியே போய் விளையாடுவாங்க. இப்போது மேபி ஊர்லலாம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் சென்னை மாதிரி இருக்கிற சிட்டிஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வெளியே போய் விளையாடுற ஹேபிட் நிறைய இருக்கிறதில்ல. ஸோ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, இன்டோர் கேம்ஸ் ஏதாவது கொடுக்க முடியும்னா அங்கே குழந்தைக்கு கொடுக்கலாம். ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். நிறைய எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதா வாங்கி கொடுக்கணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். சைல்ட்ஹுட்டில் நீங்கள் வீட்டில் என்னென்ன விளையாட்டுகள் விளையாடி இருப்பீங்க, நிறைய விளையாடி இருப்போம்ல. ஸோ அந்த விளையாட்டுகள் எல்லாத்தையுமே உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய டைம் நம்ம நினைப்போம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சுக்கும் போது நம்ம குழந்தையோட பர்சனாலிட்டியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அந்த ஆல்ரெடி அந்த குழந்தைக்கிட்ட நிறைய திறமைகள் உள்ளே வச்சு தான் அவங்க பிறக்கிறாங்க. அதை நம்ம தான் நிறைய டைமில் ஸ்பாயில் பண்ணுறோம், இல்லை நம்ம அதை சரியாக கவனிக்காமல் விட்டுடுறோம். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். எப்போவுமே வந்து ஃபோனில் தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு நாளையில் அட்லீஸ்ட் ஒரு 40 minutes 1 hourக்கு அதை கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இல்லை 8 hours அந்த குழந்தை நீங்கள் வச்சுருக்கிற கேட்ஜெட்ஸ், கேம்ஸ் விளையாடுறது, இல்லை இந்த ரைம்ஸ் பார்க்குறது, மூவி பார்க்குறது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க ஃபோனில். நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துட்ருப்பேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சொல்கிறது நியாயமான ஒரு விஷயந்தான். உங்கள் குழந்தையும் ஆக்குப்பைடாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 8 hours பார்க்குற குழந்தைக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 hours அதை சேஞ்ச் பண்ணலாம். இல்லை 3 hours பார்ப்பாங்க ஒரு நாளைக்கு, 4 hours பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 hour சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு டிவி டைம் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன் டைம் கொடுங்க. மற்ற நேரத்தில் எல்லாத்துலேயுமே நிறைய கேம்ஸில் அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வைங்க. அவங்களே அவங்கள என்கேஜ் பண்ணிப்பாங்க. நீங்கள் உட்காந்து இதை வந்து பண்ணி கொடுக்கணுன்னு எந்த அவசியமே இல்லை. அவங்களுக்கு அந்த என்வாயன்மெண்ட்டை அமைச்சு கொடுங்க. ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் மாதிரி நீங்கள் அவங்க கூட விளையாடுறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கொடுத்து அந்த குழந்தைக்கிட்ட ஏதாவது ஒன்று விளையாட ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை பண்ணும்போது அந்த குழந்தை அவங்களே வந்து அவங்க என்கேஜ்டாக அவங்க ப்ளேயை பார்த்துப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக ஸ்க்ரீன் டைம் கம்மியாக கொடுங்க. அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் நம்பர் 1 அப்படின்னா, சாப்பிடும்போது எப்போவுமே டிவி கிடையாது அப்படிங்கிறத திருப்பி அந்த குழந்தைக்கு சொல்லுங்கள். நம்ம குழந்தைக்கு சொல்லிவிட்டு நம்ம உட்காந்துட்டு சாப்பிட்றோம்ல, கொஞ்சம் நேரம் நியூஸ் பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் ஏதாவது மூவி பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவி ஆன் பண்ணிங்கன்னா அந்த குழந்தை பார்ப்பாங்க. அம்மாவும் அப்பாவுன்னா பார்க்குறாங்க, நமக்குன்னா போட்டு தர மாட்டாங்க. எப்படா வளருவோம், அம்மா அப்பா மாதிரி வளர்ந்தால் நம்மளும் டிவி பார்க்கலாம் அப்படின்லாம் தோண ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பெட்டில் படுத்துட்டு நிறைய டைம் ஃபோன் வச்சுட்டு ஏதாவது பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அது அந்த குழந்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. வளரும்போது அவங்களுக்கும் அதே தான் ஞாபகத்தில் இருக்கும். அம்மா வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, அப்பா வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்த கெட்ட விஷயங்களை ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் உங்கள் குழந்தையோட ரோல் மாடல். நீங்கள் ரோல் மாடலாக இருக்கிறனால அந்த குழந்தையோட உலகம் ஃபுல்லாகவே வந்து உங்களை தான் சுற்றி இருக்கும். ஃபர்ஸ்ட் 4-5 years வந்து அம்மா தான் அவங்களோட உலகமாக இருப்பாங்க. 5 வயசுலேருந்து ஒரு 8 வயசு வரைக்கும், இல்லை 10 வயசு வரைக்கும் அப்பா தான் அவங்களோட வேர்ல்டாக இருப்பாங்க. அப்பா வந்து பெரிய ஹீரோவாக தெரிவாங்க. அப்பா பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிப்பாங்க. 10 வயசுலேருந்து பியர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள சுற்றி இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட உலகமாக மாறிடும். ஸோ முதல் 10 வருடங்கள் ஒருத்தரோட லைஃப்லேயும் ரொம்ப முக்கியமான வருடம். என்னென்னா, ஒரு ஹியூமனிட்டி ஒரு மனுஷனை உருவாக்குற முக்கியமான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், நம்ம பர்சனாலிட்டி நிறைய டெவலப் ஆகிருப்போம். ஒரு 10 வருஷத்தில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் அப்படின்னா, அந்த 10 வருஷத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு அது ஒரு சேஃபான, செக்யூர்டான, ஹெல்தியான என்வாயன்மெண்ட்டாக உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது.
ரொம்ப பிஸிங்க நான், என்னால் என்னோடய குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம குழந்தைகிட்ட கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எவ்ரி டைம் பார்க்கும்போது அந்த குழந்தைகிட்ட அன்பாக நீங்கள் ஹக் பண்ணும்போது அந்த குழந்தை அவ்வளோ பாண்ட் உங்ககிட்ட இருக்கும். எவ்வளோ வயசானாலும் ரொம்ப பெருசானாலும் அந்த குழந்தைகிட்ட அந்த பாண்டை நீங்கள் பார்க்க முடியும். இது அவங்கள சோஷியலைஸ் ஆகிறதுக்கும் மற்ற பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்க்கும் இந்த லவ் பாண்ட் அஃபெக்ஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து இதை பற்றி அடுத்த பகுதியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.